விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பயோஅஸ்திரான்னு சொல்லக்கூடிய குருணை மருந்தை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துறதுல என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பயோஅஸ்திரா குருணை மருந்தில் யூமிக் ஆசிட், அமினோ ஆசிட், சீவிட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய 3 விதமான சத்துக்கள் வந்து இதில் கலந்து இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இந்த யூமிக் அமிலம், அமினோ அமிலம், கடல் பாசி உரத்தோட பயன்கள் என்ன, இது எங்கெங்கே கிடைக்குது, இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனியாகவே வந்து வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த பயோஅஸ்திரா குருணை உரத்தை நம்ம வந்து ஒரு ஏக்கராக்கு 20லேருந்து 40 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இந்த பயோஅஸ்திரா வந்து நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க. நம்ம நெல் பயிரில் வந்து பயன்படுத்தும் போது அதிக அளவு வந்து வேர் வளர்ச்சியும், நல்லா வந்து தண்டு ஊக்கமாக வர்றதுக்கும், நல்லா தூர் வெடிக்கிறதுக்கும் வந்து பயன்படுதுங்க. பூப்பயிர்களில் வந்து பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து அதிக அளவு எடுக்கிறதுக்கும், பூக்கள் வந்து உதிர்வை தடுக்கிறதுக்கும், பூக்கள் வந்து நல்லா பெருவிட்டு வர்றதுக்கும், நல்லா வந்து கலர் வர்றதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காய்கறி மற்றும் பழ வகை பயிர்களில் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து காய்கள் வந்து நல்லா வந்து தரமானதாகவும், நல்லா குவாலிட்டியாகவும், நல்லா வெயிட்டும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷைனிங்காகவும் வந்து கிடைக்குதுங்க. இந்த பயோஅஸ்திரா மருந்தை பயன்படுத்துறதால நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுங்க. நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதால நம்ம மண்ணோட வளமும் வந்து மேம்படுதுங்க. கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணையும் வந்து கடினத்தன்மையும் வந்து இலக்கி கொடுத்து மண்ணில் வந்து காற்றோட்ட வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்படி ஏற்படுத்துறதால நம்ம மண்ணில் வந்து தண்ணியை தேக்கி வைக்கிற திறனும் வந்து மேம்படுதுங்க. நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை தாவரங்களுக்கு வேர்கள் மூலமாக எடுத்து கொடுக்குதுங்க. அப்படி கொடுக்குறதால நம்ம செடிகளும் வந்து நல்லா செழிப்பாகவும் நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் வந்து பயன்படுதுங்க. நம்ம தாவரங்கள் அதிகமான வறட்சி மற்றும் பனிப்பொழிவு காலங்களிலும் அதிக அளவு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களில் இருந்து தாங்கி வளர்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம தாவரங்களுக்கு கொடுக்குதுங்க. மகரந்த சேர்க்கையும் ஒளிச்சேர்க்கையும் வந்து நடைபெறதை வந்து அதிகப்படுத்துறதுங்க. இந்த பயோஅஸ்திரா மருந்து கருப்பு கலர் குருணை படியில் வந்து கிடைக்குதுங்க. நம்ம இந்த யூமிக் குருணையை வந்து தனியாக பயன்படுத்தினாலோ இல்லை இந்த சீவிடி குருணை தனியாக பயன்படுத்தினாலோ வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆனால் இந்த பயோஅஸ்திரா வந்து பார்த்திங்கன்னா இந்த யூமிக்கும் இருக்குது, சீவிடும் இருக்குது, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட அமினோ ஆசிடும் இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த பயோஅஸ்திரா மருந்து 20 கிலோ வந்து 1400 வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்குதுங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் யாராச்சும் பயோஅஸ்திரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து என்ன ரேட்டு கிடைக்குது, இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.